வருஷம் வந்துச்சியா? அடுத்த வருஷம் சொந்தக்கார பொண்ணு ஆஃபீஸ் ஒன்று இருக்கு, அங்கே போகலாம் வாங்கிக்கலாம். ரெண்டு என்ன நடந்துருக்கு. பச்சை பசேர் தானே இருக்கு எல்லாம். எல்லா சைடில் எல்லாம் பூலாம் இருந்துச்சு. இங்கே நிறைய கடைங்க இருக்குது, இன்னும் போய் பார்க்கலாம். கிருஷ்ணகிரி ஹைவேல போயிட்டு இருக்க வண்டி இப்போ காரு. இந்த ரோடு வந்துட்டு பெங்களூர்லேருந்து போயின்னு இருக்கு கிருஷ்ணகிரிக்கு போயின்னு இருக்கு வண்டி. இது வந்து சேலம், பெங்களூரு, சேலம், கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, மெட்ராஸு, திருவண்ணாமலை, பாண்டிச்சேரி எல்லாம் இந்த ரூட்டு தான். ஹைவே ரோடு பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. 2 மலைக்கு நடுமயத்தில் நல்ல. இது வந்து கிருஷ்ணகிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். எவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க பாரு, ரொம்ப பெருசு. அங்கே பிரிட்ஜ் ஒர்க்கும் நடந்துட்டு இருக்கு, ஓவர் பிரிட்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வண்டி எல்லாம் ஸ்லோவாக போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் பார்க்கறதுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டிருக்காங்க கவர்மெண்ட்டு தான். ஸ்டாலின் ஐயா தான் ஓப்பன் பண்ணி வச்சார், நல்ல பிரம்மாண்டமாக. அதை பிரிட்ஜ் பண்ணிட்டு இருக்கிறதால 2 பக்கமாக அந்த லாஸ்ட் இருக்காங்க. சென்டரில் வந்து ஓவர் பிரிட்ஜ் பண்ணுறாங்க. அது வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அரசு மெடிக்கல் காலேஜ் அது கவர்மெண்ட்டு. எல்லா மாவட்டத்திலையும் கட்டியிருக்காங்க, ஆனால் இது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு, நல்ல பெருசாக இருந்தால. வண்டி பொறுமையாக போயிட்டு இருக்காது. அதுதான் கிருஷ்ணகிரிகிட்ட வந்தாச்சு. அந்த மழை தாண்டா கிருஷ்ணகிரி தான். எவ்வளோ ட்ரக்குங்க. ஏன்னா இது வந்து ஹைவே ரோட இருக்கிறதால எல்லாம் காமனாக ட்ரக்குங்க, காருங்க, 2 வீலரு, பஸ்ஸு எல்லாம் இதே ரோட்டு தான். எல்லா நகரத்துக்கும் இந்த ரோட்டில் தான் போயாகணும். கேரளாவுக்கு கூட இந்த ரோட்டில் போகணும். அந்த மலை பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இயற்கையினுடைய அதிசயமே அதிசயம்தான். எவ்வளோ அழகாக பாரு, பிரம்மாண்டமாக இருக்கு. ஒரே கல்.
நல்லா அழகாக இருக்கு பாருங்க. கவர்மெண்ட் பஸ் போயிட்டு இருக்கு. ஃபோர் ட்ராக் போயிடுது. அது கிருஷ்ணகிரி மலை. அது கோர்ட் அந்த இது மேலே வந்துட்டு இது இருக்கு. மன்னர் காலத்து கோட்டை இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் மலை மேலே கட்டியிருக்காங்க கோட்டையெல்லாம். செஞ்சி கோட்டை பாருங்க, ரொம்ப பிரம்மாண்டமா கட்டி மேலே அரசராக இருந்திருக்காங்க அந்த காலத்துல. அதே மாதிரி இதுலயும் கிட்ட வந்துட்டோம். இது டோல் கிட்ட வந்துட்டோம். கிருஷ்ணகிரி டோல். ஆமா, எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு மலை. அதுக்கு மலைலாம் மேலே ஏறி எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. பாவம், அந்த காலத்துல மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான். இந்த காலத்துல எல்லாத்துக்கும் மிஷின் வந்துடுச்சு, எல்லாம் வந்துடுச்சு, கிரைன் வந்துடுச்சு. பாருங்க, டோல் வந்துட்டோம். வந்தாச்சு. டோல் ஸ்கேன் தான் எல்லாம். ஸ்கேன் ஆகலன்னா டபுள் சார்ஜ் கொடுக்கணும். இப்போ 100 ரூபானா 200 ரூபா கொடுக்கணும், 200 ரூபானா 400 ரூபா கொடுக்கணும். அப்படி டபுள் சார்ஜ். ஃபாஸ்ட் ட்ராக் வச்சுட்டா அதில் துட்டு போடும். துட்டு இல்லைன்னா இவ்வளோ பணம் கட்டிட்டு தான் போகணும். எவ்வளோ ட்ரக் நிற்கிது பாரு பக்கத்தில் எல்லாம். அங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருப்பாங்க. பாத்ரூம்லாம் கட்டி வச்சிருக்காங்களா, குளிக்கிறது, பாத்ரூம் போகிறது எல்லாம் போயிட்டு எல்லாம் போகணும் ட்ரக்கு. கிருஷ்ணகிரி பிரிட்ஜ் இது. கிருஷ்ணகிரி பிரிட்ஜ் இது கீழே ஆப்போசிட்ல தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. ஸ்ட்ரெயிட்டா போனா சேலம், கோயம்புத்தூர், நாமக்கல், திருச்சி, மதுரை, ராமேஸ்வரம், கன்னியாகுமரி எல்லாம் போகலாம். அங்கே போய் கொஞ்சம் தூரம் போய் டர்ன் பண்ணால் திருவண்ணாமலை, அதாவது சென்னை ரோடு. சென்னைக்கு, திருவண்ணாமலைக்கு, வேலூருக்கெல்லாம் டர்ன் பண்ணோம். அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. தெரியல. நம்ம செலவே போய் வந்து அழிச்சு செலவு பண்ணிட்டு யார் வந்து ஏற்றி விட்டாங்க? அவங்களே தான் வந்து அவ்வளோ வெயிட் ஏற்றிட்டா. தலையில் வச்சுக்கோ, இது இடுப்பில் வச்சுன்னு வந்திருக்கோம். அதுக்கு என்ன கம்மியாக அது எவ்வளோ பெரிய பானையெல்லாம் தூக்கிக்கிது. அசால்ட்டாக தூங்குறாங்க. அதெல்லாம் பழக்காது. தள்ளியரில் தண்ணி ஏற்றி பருவத மலை இது முட்டிச்சு பாரு. மேகமூட்டம். ஏறுறவங்க ஏறிடலாம்ப்பா, சுஸ்தாவாதுண்ணா, ஒன்றும் கஷ்டம் இல்லை. அது ஏறுறது கை கால் வலிக்கலாம் ஏறிடலாமா? அதில் வீடியோ பார்த்தேன். தக்காளி வேறு கிலோ 50. கிலோ 50னா பரவாயில்ல, கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்மக்கிட்டே 2 கிலோ இதுக்கான 3 கிலோ தான் இருக்கு. கேஜி ஒரு 5 ரூபாய்க்கு பண்ணணும்.
லைட்டாக தெரியுதுல்ல, எல்லாம் ஃபுல் மேகமூட்டம் மேலே. அங்கே மேலே மேகமூட்டம், கீழே வெயில் தொக்கும். அது கொஞ்சம் போச்சுன்னா க்ளீனாக தெரியும் அந்த மலையில் அந்த இதெல்லாம். பருவதாமலை அது ஒரு வாட்டி போயிட்டு வந்துட்டா ஒரு வேலையா. கடலாடி ரெண்டு மூணு ரூட் இருக்குன்னு நினைக்கிறேங்க மேலே போகுது. ஆனால் இவ்வளோ பேர் மலை எப்படி அதுக்கு கட்டின பூவை வச்சுக்கவே இல்லை சாம்பார். ஒன்றுமே சாமிக்கு போட்டுருக்கேன், அதே சாமிக்கும் போடாத வச்சுக்கிறான். மீனாக போச்சு 10 பணமாக வச்சுக்க, இது உள்ள வச்சு அப்படியே ஆயிடுச்சு. வெளியே இருந்தாரு அப்படின்னு. அன்றைக்கி நம்ம இங்கே தானே சாப்பிட்டோம் கூல்ட்ரிங்க்ஸ் இந்த இடத்துல, அந்த 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 பஸ் ஸ்டாப்பில் தான். அங்கே பஸ் ஸ்டாப் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த மலையை வீடியோ எடுத்தோம் சார். அந்த மலை அப்படியே அப்படியே க்ளீனாக எடுத்தோம் அந்த மலை. நாம போட்டு வச்சுக்கிறோம் எது கொஞ்சம் 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 தான் இந்த ஊரில் தான் எனக்கு போகணும் உள்ள கோயிலுக்கு தான். பர்வதமலை உள்ளே போகணும் கோயில் போகணும். அதான் 2-3 ரூட் இருக்கும். ஒரு மணிக்கு அங்கே கரெக்டாக இதுவா அது க்ளீனாக தெரியுமா? இது விநாயகர் மலை, கணேசா மலை. ஸ்டாப் பண்ண போட்டு ஸ்டாப் பண்ணு போகல. போ. இவ்வளோ இது பண்ணுது இப்போ நாமக்கல் எல்லாம் இல்லை. எல்லா நாய்க்கும் காதும் கேட்கலையோ எனக்கு. காது கேட்குண்டா, அடிச்சு காது போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். மாம்பாக்கம் பள்ளம் கரெக்டாக அது சிவன் மலையில் அப்படியே மேகமூட்டம் க்ளீனாக தெரியாத மாதிரி. இந்த மலைக்கு அன்னாட போகணும் போகிறது இங்கேருந்து பார்த்தா. இந்த மலைக்கு அன்னாட போகணும். விநாயகர் மலையா, கணேச மலை எல்லாரும் அதான் சொல்றாங்க.
இல்லை அது வந்துட்டு நான் இங்க பார்த்ததை கண்டுபிடிச்சு நான் தான் சொன்னேன். கண்டிப்பா. விநாயகர் மாதிரி இருக்கு. கண்டு கூட தெரியும் அங்கே ரவுண்டா போகிறேன் தெரியுதா அங்கே பார்த்து மேலே பாரு மீன் பிடிக்கிறாங்க மீன் பிடிச்சாங்க நட்சத்திர கோயில் கிளீனாக எனக்கு இப்போ தெரியுது. நட்சத்திர கோயில் அது நட்சத்திர கோயில் தான் பாது முருகர் கோயில் அது அதான் 27 நட்சத்திரம் அங்கே இருக்கா நம்ம சரியாக கவனிக்கல. ஆமாம் அது சரியாக கவனிக்கல. அரசாணி யாருமே இல்லைடா போகலாம் இல்லை எச்சத்து போனா நான் அதுக்கு நீ தானே இல்லை இல்லை போடுற நட்சத்திர கோயில் ஒன்று வந்துட்டு நீ தான் எடுத்திய வீடியோ தெரியும்டா யார் இல்லாமல் இதே டிஃப்ரெண்ட் தான்டி வாடி இதுவே டிஃப்ரெண்ட் தான். உனக்கு என்னத்த தெரிய போகுது ஒன்றும் தெரியும். இது ரோடு வியூவில் வருது இது புரியுதா? அது அங்கே போய் எடுத்து போடுற ஒரு சீட்டு எங்கே இறக்கலாம் 2 பேர் இறக்குறாங்க. நெல் அடிக்கிற மிஷினு தான். சீப்பு வேற எடுத்து போடாத வந்துட்டு பிங்க் கலர் சீப்பு வந்து ஃப்ரிட்ஜ் மேல இருந்தது. ஏன் சீப்பு எதுவுமே எடுக்கல. தலை வாட்டு நீ தலை சேவ மாட்டல நீ கையால் அப்படி பண்ணிடுறோம். ஷாம்பு வேற எடுத்து வச்சு அங்கே ஷாம்பு தலை குளிக்க வேணாம் இல்லை தலை குளிச்சுதான் அமாம் சோப்பு விட்டு பார்க்குது. என்னம்மா வேர்க்கடலை அதுக்குள்ள வந்துடுச்சு. எல்லாம் காய வச்சிருக்காங்க ரோட்ல வேர்க்கடலை. பச்சையாக வைக்கிறத விட காய வச்சு உடச்சி விற்கிறாங்களா அதுதான் ரேட்டு ஜாஸ்தி. பச்சைக்காய் வந்து கம்மி ரேட்டு பாதி ரேட்டு தான் வாங்கணும். கோலூர்ல இருந்துட்டு செய்யார் வரைக்கும் ஒரு லைவ் வீடியோ போட்டு திருவண்ணாமலேருந்து எந்த ஊருக்கு போகும்?
கோதண்டராம சிலை. யார் அவனே அந்த சொல்லிட்டு இருப்பார் அவ்வளோ அளவுக்கு. இது வந்து படிகாம்பட்டில் இருக்குது இந்த கோதண்டராம சிலை. ரைட் சைடில் போனால் திருவண்ணாமலை, லெஃப்ட் சைடு போனால் கொடவேடு வேலூர், நம்ம போலூர் இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். 5 கிலோமீட்டர் போகலாம். நாம் எப்படா எதுக்கு போகிறது கோயிலுக்கு? சபரிமலை தான். பஸ்ஸு இன்னொரு வாட்டி எரிமலை போகணுமா? 3 வாட்டி போகணுமா எரிமலை? எனக்கு அது தெரியும். இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக போகலாம். அதுதான் எங்களை புக் பண்ணிட்டு பஸ்ஸில் 1000 ரூபாய். எவ்வளோ சொன்னா? 1000 அப் அண்ட் டவுன். வந்துட்டும் அது போலூரில் ஒரு ஆஞ்சநேயர் சார் ரொம்ப ஹைட்டாக இருக்கும். பஸ் ஸ்டாண்ட் உள்ளே போனால் போலூர், உள்ளே போனால் போகல. இது பைபாஸ் ரோடு. பாக்கி இறங்கிச்சு இங்கே இல்லை, அங்கே நம்ம போக போகிறாங்க. ஓப்பன் பண்ணுறியா? பண்ண இது இதாகுது, இது வலிக்குது. அதான் வீங்கின மாதிரி இருக்கு உனக்கு நெத்திக்கு மேலே ரவுண்டா. அது ஏன்? அது வெயிட்டுன்னு நினைக்கிறேன். வெயிட்டுக்கு அதுக்கு இல்லை. வெயிட்னா கீழே காலு உடம்பு தான் வீங்கும், மூஞ்சி தான் வெயிட்டுக்கு. ரயில்வே பிரிட்ஜ். ஹோட்டலாக தான் இருக்கும். அந்த ரோட்டில் பார்த்து கிட்ட அந்த ரோட்டில் பார்த்துருக்கேன். இதுதான் இது போகுது. இது வந்து ஆர்மி ரோடு. ஆர்மி போய் போகிற மாதிரி போடுது. 4 நிமிஷம் தான் டிஃப்ரெண்ட். எது இதுக்கு அதுக்குமா? அது எப்படி போடுது? நான் போடுது 4 மினிட் ஸ்லோவாக இருக்கும். இது நார்மல் சீக்கிரம் போகுமா கம்மியாக முடியாம 4 நிமிஷம் சரி போறியா? லேட்டாக போனால் பரவாயில்லையா? லேட் 4 நிமிஷம் ஸ்லோன்றா அப்புறம் லேட்டுப்பா. ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரைட்டாக போயிடலாமா? இல்லை டோல் எதுவும் வரல. இது டோலே கிடையாது எங்கேயுமே. இதுதான் இந்த போலூர் இது பாக்கியாத்த வந்து அது இங்கே தான். இங்கேம்மா இந்த இடம் தான். இந்த மாதிரி தான் நம்ம பார்த்தோம்.
என்ன பார்க்குற? போ எனக்கு starting flyover பெயிண்ட் பண்ணி இது பண்ணிக்கிறாங்க ஒரு புதுசு பாக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பின்னாடி காசு நிற்கிறான்டா முன்னாடி
ஒருத்தன் வந்து எவனோத்தன் வந்து மாட்டிக்கிறானுங்க. அது சரியாக போயிருக்கும். எந்த தைரியத்தில் தான் இவங்கெல்லாம் வெளில போகிறானுங்க. டபுள் பேமெண்ட் கொடுக்குறதுக்கு எப்படிமா அவங்க மனசு வருது அவங்களுக்கு? இல்லை போலீஸ் கார்டு மாதிரி ஏதோ காப்பி. இப்போ 100 ரூபானாமா இது, அவன் 200 ரூபாய் கொடுக்கணும். எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதெல்லாம் அப்பார்ட்மெண்ட் எவ்வளோ இருக்குது. என்ன பன்னார்கட்டா ரோடாக இருக்குல்ல அது. கழிச்சு இல்லப்பா. ஆமாம், அதுக்கு அடுத்தது நமக்கு கெங்கேரி ரோடு, அதான் பிரிட்ஜு. கண்ணு தெரியல என்னென்ன சொல்லணும் வரடா. போர்டு அங்கே வச்சுருந்தாங்கம்மா. குட்டியா கெங்கேரின் உங்கள் ஆஃபீஸ் வண்டியெல்லாம் நைஸ் ரோடில் வராதா எப்பவுமே? புது வண்டி எது? மா 20 நிமிஷமா?
அதான் நான் சொன்னேன். எலக்ட்ரானிக் சிட்டிலேருந்து இங்கே வரைக்கும். ஸோ வீட்டுக்கு போகும்போது 20 நிமிஷம் இங்கேருந்து வீட்டுக்கு டைரெக்டாக வீட்டுக்கு மட்டும் போனான். சரியா, 40 நிமிஷம். காலைல போகும்போது அது 50 நிமிஷம், 10 நிமிஷம் தான் டிஃப்ரெண்ட்டு. காலைல போனால் மட்டும் ஏறணும் நிச்சயமும் அது சாப்பிட்டுக்கலாம். காலைல போகும்போது மட்டும் பாரு காலை பாரு. நம்மளது உள்ளே ஒட்டி வச்சுருக்கான், அதெல்லாம் வெளில எல்லாம் சோசாயிடும். யார் போட்டோ வரல மாமா இன்னைக்கு பிச்சு போட்டோ இருக்கு. எது காலையா? அதுதான் தாத்தா சொல்லிட்டேன், உள் பக்கம் ஓட்டு தாத்தா. நீ இப்படி வந்துட்டுப்பா ஃபர்ஸ்ட் டைமு எப்படிப்பா எப்படி போனால் பெரிய கன்ஃபியூஷன். அந்த அஞ்சல விநாயகர் பார்த்துருக்கியாம்மா கோயில்? இதோ அவங்க வெளில இருக்குல்ல விநாயகர் இருக்குண்டா பெருசா, அதே மாதிரி உள்ள குட்டி, அவ்வளோதான். மட்டும் எப்பவுமே டிராஃபிக் வரும். முன்னாடி போதும் போதும். அவங்க அண்ணா சாம்பார் தானே செய்கிறாங்க, அது போடலாம். அவங்க இப்போ சாப்பாடு போடுற அந்த 50 பேருக்கு ரைட் சைடாவா? சரி லெஃப்ட் சைடு. Always traffic. நம்ம தான் யூனிவர்சிட்டி வரைக்கும் போகணும். அப்படி போகணும், அங்கே போய் அங்கே சுற்றிட்டு வர சொல்கிறா. அதுலேயே இதுலையா மேலே கிடையாது, நம்மளும் தான். நீ இப்படியே போ, அவன் சைடு போயிடும். நல்லா டிராஃபிக் மேலே அங்கே ஃபுல்லாக டிராஃபிக் ஆகும். இங்கதான் போட்டான் சாப்பாடு. அதே மாதிரிடா லாஸ்ட் டைம் போட்டதான் அதே மாதிரி.